வெல்கம் டு பட்ஜெட் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான பூண்டு ஊறுகாய். தயிர் சாதம், சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ் எதுக்குனாலும் அட்டகாசமான சைடிஷாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக வீட்டில் செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பூண்டு ஊறுகாய் பண்ணுறதுக்காக நான் ஃபஸ்ட்டு 1/2 கிலோ பூண்டு வாங்கி நல்லா தோலை உரித்து கழுவி நல்லா தண்ணி இல்லாமல் உணர வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புளியை எடுத்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். 1/2 கிலோவுக்கு அந்த அளவுக்கு புளி போடணும். புளியை போட்டு அதில் நல்லா சுடு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு கப் அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா சாஃப்டாக ஊறி வரட்டும். இது ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சுருவோம். ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா ஊறிக்கட்டும். இப்போ நம்ம ஊறுகாய்க்கு கடைசியாக ஒரு மேஜிக்கல் பொடி போடுவோம். அந்த பொடியை ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இது ரெண்டையும் நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொரிச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும் ஊறுகாய். நல்லா வாசம் வர வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கலர் மாதிரி சூப்பராக வந்துருச்சு. எந்த ஊறுகாய்னாலும் இதை கொஞ்சம் வறுத்து போட்டால் தான் அந்த ஊறுகாய்க்கு செம்மையாக டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ நம்ம இதை அப்படியே ஆற வச்சு மிக்சியில் பொடியாக நல்லா நைஸ் பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஊறுகாய்னாலே நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும். ஒரு 100 போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லேசாக காயும் போதே நம்ம உரித்து வச்சுருக்கிற பூண்டை இதில் சேர்த்துக்கலாம். இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் கலராக வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்குவோம். லோ ஃப்ளேம்லேயே இந்த எண்ணெயில் நல்லெண்ணெயில் இந்த வெள்ளை பூண்டு நல்லா வெந்து சாஃப்டாக வரணும். அப்போ தான் ஊறுகாய் வந்து நல்லா கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு சூப்பராக இருக்கும். நல்லா இந்த எண்ணெயில் அந்த தண்ணி சத்து போக இந்த பூண்டு வதங்கட்டும். நல்லா இந்த பூண்டு எண்ணெயில் வதங்கி கலர் மாதிரி வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் ஆயிடுச்சு இது சிம்மில் வச்சு வேகிறதுக்கே. இதை நல்லா இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்ச பிறகு கொஞ்சம் பூண்டை மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதியை ஃபுல்லாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வதக்குனதுலேருந்து கொஞ்சம் பூண்டை அப்படியே அரைக்காமல் எடுத்து வச்சுருக்கோம். 3/4 பூண்டை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ மறுபடியும் நம்ம எண்ணெயில் இதை வதக்க ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம பூண்டு வதக்குன அந்த எண்ணெயவே எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே அதில் கடுகு 1 டேபிள் ஸ்பூன். கடுகு நல்லா வெடிச்சுக்கட்டும். கடுகு நல்லா வெடிச்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலை, இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள், இப்போ பெருங்காயத்தூள் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம முழுசாக எடுத்து வச்சிருக்கிற பூண்டையும் சேர்த்துக்குவோம். தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். இது வந்து நம்ம காரத்தை பொறுத்து கொஞ்சம் கூட குறைய வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் போட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்குவோம். நம்ம கொஞ்சம் பூண்டை இந்த முழுசாக போடும்போது அது நல்லா பூண்டு ஊறுகான்னு நல்லா பார்த்தோன்னே தெரியும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை ஒரு நிமிஷம் போல் நல்லா இந்த மிளகா வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்குவோம். இப்போ நல்லா அந்த மிளகா பொடியெல்லாம் வதக்கின பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி நல்லா கெட்டியாக அதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா சக்கையெல்லாம் எடுத்துட்டு புளி தண்ணியாக இதில் சேர்த்துக்குவோம். இதை நல்லா கலந்து விட்டுக்குவோம். இது நல்லா கொதிச்சு வேகிறதுக்கு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும். நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த டைம்லையே நீங்கள் வந்து உப்பு உரப்பெல்லாம் கொஞ்சம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சு வேகட்டும். இப்போ நல்லா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. நல்லா ஊறுகாயிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட நம்மளோட ஆப்ஷனல் தான் 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். அந்த வெல்லம் தான் போடணும்னு இல்லை, சுகர் ஜீனி இருந்தால் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு 1 நிமிஷம் போல் கலந்து விட்டுக்கலாம்.
நல்லா ஒட்டாமல் சூப்பராக உருண்டு வருது பாருங்கள். நம்மளோட பூண்டு ஊறுகாய் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மேஜிக்கல் பொடி போடணும். 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நல்லா நான் இடிக்கிறத வச்சு இடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பை அமர்த்தி விட்டுறணும். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. கடைசியாக சேர்த்தோடனே அடுப்பை அமர்த்திட்டு கலந்து விடணும். நம்மளோட ஊறுகாய் சூப்பராக தயாராகிடுச்சு. தயிர் சாதம், சாம்பார் சாதம் எதுக்குனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஒரு பவுலில் போட்டு வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணோன்னா கிட்டத்தட்ட 3 மாதம் வரைக்கும் கூட இதை செம்மையாக யூஸ் பண்ணலாம். நம்மளோட சூப்பரான பூண்டு ஊறுகாய் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.